Hebron Ministries. ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நாம் இந்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ஜட்ஜஸ் சாப்டர் 7 15 வாசிமா 15 7 15 16 கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியர்த்தியும் கேட்டபோது கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அந்த வியர்த்தினா இன்டர்பிரேஷன், என்ன நடக்குதுன்னு சொல்ற காரியங்கள், வியர்த்தியும் கேட்டபொழுது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள் கர்த்தர் மீதியானாரை பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படைகளாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலேயும் ஒரு எக்காலத்தையும் ஒரு பானையையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து ஆண்டவர் இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை கர்த்தர் வேறு பிரிக்கின்றார். அவனுடைய பேர் கிதியோன். இஸ்ரவேல் மக்கள் கொடுமைகளை அனுபவிக்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்களுக்கு நிம்மதி இல்லாத பொழுது, அநேக உபத்திரங்களுக்குள்ள செல்லும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி கதறி அழுகிறார்கள். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மதுர் உத்தரவு சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய அங்கே கோதுமை தூற்றி கொண்டிருக்கிற கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கும் பலத்தோடு பக்கத்தில் பார்த்து சொல்ல, பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. அவங்க பரவாயில்ல, அவங்க பராக்கிரமசாலி இல்லைன்னு பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், அவங்க பராக்கிரமசாலியாக மாறுவாங்க. ஆமாம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ இருக்கும் பலத்தோடு கூட போ, ஆண்டவர் உன்னை கட்டாயமாக உன்னை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்னுடைய கோத்திரங்கள்லாம் சின்ன கோத்திரம், என்னால் எப்படி செய்ய முடியும். இல்லை நீ இருக்கிற பலத்தோடே கூட போ. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரோ அவற்றுக்கெல்லாம் இந்த கிதியோன் என்ன பண்ணுறான், கீழ்ப்படுகின்றான். கீழ்ப்படிதல்னால ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். இந்த 4 காரியங்களை பார்க்கும்பொழுது இந்த செய்தியினுடைய தலைப்பு ஜெயம் தேவனுடைய பலத்தினால் வரும். நம்முடைய பலம் இல்லை, உனக்கு இருக்கிற பலம் இல்லை, உனக்கு இருக்கிற பலத்தை கொண்டு கர்த்தர் பலம் உன்னோடு கூட வரும். ஹல்லேலூயா. விக்டரி டிபெண்ட்ஸ் ஆன் காட் ஸ்ட்ரென்த். தேவனும் ஜெயம் தேவனுடைய பலத்தினால் வரும். 4 காரியங்களை கர்த்தர் சொல்கிறாரு. அந்த பலன் நாங்கள் உங்களுடைய போராட்டங்களில், கஷ்டங்களில், துன்பங்களில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் 4 காரியங்கள் மிக மிக முக்கியமான ஒன்று. அதில் ஒன்று தீர்மானத்தின் தேவன். நம்முடைய ஆண்டவர், நீங்கள் எந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும், எந்த தீர்மானமோ நீங்கள் எடுக்காமல் ஆண்டவர் கரங்களில் விடணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதனால் so my sister, you don't have to ask God to take me. என்னை எடுத்துக்கன்னு சொல்ல வேணாம், கர்த்தருக்கு தெரியும் என்னைக்கு எடுத்துக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் உங்களை ஒரு பேருக்கு இப்போ சாட்சி சொன்னுங்க, அந்த சாட்சி மூலமாக சில பேர் தொடப்படுவாங்க, அவர்கள் பரலோகத்துக்கு வருவாங்க. அதனால் நாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு அவர் ஒரு நேரத்தை வச்சுருக்கார். காட்ஸ் அப்பாயிண்டட் டைம்னு இருக்குது. அதனால் அதுவும் தேவனுடைய கரங்களில் டிட்டர்மினேஷன்னா தீர்மானம் மிக மிக முக்கியம். தீர்மானத்தை எடுக்கும் பொழுது நாங்கள் கூட இப்போ 7 வருஷம் ஜெபிச்சிருந்தோம். நம்ம சர்ச் மேட்டருக்கு ஜெபிச்சிருந்தேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த சர்ச்சையும் போய் இருக்கிற சர்ச்சு திறந்துருக்குது, 1 வருஷமாக திறந்துருக்கு, போய் போய் பண்ண முடியல, சர்வீஸ் நடத்தலை. அப்புறம் ஆண்டவர்கிட்ட சொன்ன கடைசியில், ஆண்டவரே உமக்கு சித்தமான அந்த ஆலயத்தை கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு ஆராதிக்கிற ஒரு பெரிய இடத்த கொடுங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட தேவன் அப்படி அவருடைய சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுத்துரும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு இப்போதான் நம்ம அது வேணும்னு கேட்டு உட்காந்துருந்தோம். 7 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் அந்த உபத்திரவ காலம் முடிஞ்சு போச்சுன்னு ஆண்டவர் சொன்னார். எப்போ சொன்னேன், உம்முடைய சித்தத்துக்கு நான் கொடுத்து விடுகிறேன். ஆனாலும் மனசில் ஆண்டவரை உம்மால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரால் செய்வார். இப்போ ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணார், தன் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நிறைவேற்ற. டிட்டர்மினேஷன்னா தீர்மானம். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தேவனிடத்தை கொடுத்து விட வேண்டும். ஆண்டவரே நீர் தீர்மானம் விடும், ஆண்டவரே நீர் இந்த காரியங்களை செய்யும். 1. 2வது என்ன பண்ண, கீழ்ப்படிய வேண்டும். சப்மிஷன், காட் ஆஃப் சப்மிஷன். தேவனுக்கு கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். 3வது காரியம், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அசோசியேஷன் இல்லையா, காட் ஆஃப் அசோசியேஷனாக ஒற்றுமையாய் செயல்பட வேண்டும். நம்ம சபை ஜபிக்கிற ஜபத்தில் கர்த்தருடைய கரம், நம்ம சாட்சி ஏன் சொல்கிறோம்,
அந்த சாட்சி மூலமாக அநேக நமக்காக ஜெபிப்பாங்க. அந்த ஒற்றுமையின் ஆவி இங்கே வருகிறது. நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட்டை கர்த்தர் உடைத்து போடுவார். அற்புதங்களை தேவன் செய்வார். அசோசியேஷன்னா ஒற்றுமையோடு கூட செயல்பட வேண்டும். 4வது காரியம் காட் ஆஃப் டொமினியன். அப்போ முதல்ல நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, அவருடைய தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுத்து, 2வது அவருக்கு கீழ்ப்படிந்து, 3வது நம்ம ஒற்றுமையாக செயல்பட்டால் ஆண்டவர் அரசாட்சியை கர்த்தர் நமக்கு கொடுப்பார், ஆளுகையை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நமக்கு ஒரு அப்படின்னா அர்த்தம், தேவன் வெற்றியும் ஜெயத்தையும் நம்ம வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க, 15 வாசிக்கணும். 15 அந்த சொப்பனத்தையும் கிதியோன் அந்த சொப்பனத்தையும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த மீதியானவர்கள் என்ன பண்றாங்க, 3 வகை ஜாதிகள் வர்றாங்க, 3 வகை ட்ரைப்ஸ் வராங்க, 3 வகை ஆட்கள், 3 வகை சேனைகள் வருகிறது, ஆர்மி, 3 வகை ஆர்மி. ஒன்று மிதியனைட்ஸ், மீதியானவர்கள் ஒருத்தவங்க. 2வது அமலேக்கியர், ஆமரைட்ஸ் இல்லையா, அமலேக்கியர்கள் வராங்க. 3வது கிழக்கத்திய புத்தர்கள். 3 வகை ஆட்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இஸ்ரவேல் புத்திரர்களை எதிர்த்து வராங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, பார்த்தீங்களா, இஸ்ரவேல் தேசம் நான் அன்னைக்கு ஆரம்பித்த ஒவ்வொரு நாளும் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எத்தனை நாடு, அன்னைக்கு 3 பேர் வந்தாங்க, 5 பேர் வந்தாங்க, இப்போது 28 நாடுகள் சுற்றி இருக்கு. 28 நாடுகள் இஸ்ரவேலை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு துணையாக இருக்கிறார். அந்த யாக்கோபின் தேவன் என் துணையே. ஹல்லேலூயா. அதுபோல யாக்கோபினுடைய சந்ததிக்கு கர்த்தர் தேவன் துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தர் ஒரு சின்ன கண்ட்ரி, 55 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க, 28 நாடுகள் அது மேலே குண்டு போட பிளான் பண்ணுது. ஆனாலும் அந்த இஸ்ரவேலை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதுபோல கர்த்தர் உங்களை, ஆண்டவர் பிசாசு என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலும் அவற்றிலிருந்து விடுதலையை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும். அப்போ இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒன்று செய், என்ன பண்ணு, யுத்தத்துக்கு ஆட்களை ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொன்னோன்னே யுத்தத்துக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்குறான். யார் யாரெல்லாம் யுத்தத்துக்கு வர போகிறீங்க அப்படி சொன்னால் அதில் அவ்வளோ பெரிய ஜாதிகளில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, 32,000 பேர் அந்த யுத்தத்திற்கு வருகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் வந்த ஆளில் பாதி ஆள் எப்படி இருக்கிறான், முக்கால்வாசி ஆள் பயம் திகில் இருக்கா, என்னடா நடக்க போது. ஏன்னா அவ்வளோ பெரிய சேனை, வெட்டுக்கிளிகளை போல 3 ஜாதிகள் பரவி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஒரே பயம் வருது, என்ன செய்ய போகிறோம். அப்போ ஆண்டவர் பார்த்துடுறாரு, மேலே இந்த உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பார்த்துட்டு பயமும் திகிலும் உள்ள ஆள் ஓடிப்போன்னு சொல்லிடு அப்படின்றாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கிறத 22,000 பேர் திரும்பி போய் விடுகிறார்கள். மீதி 10,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 10,000 பேர் ஆண்டவர் சொல்கிறாரு, நேர இன்னும் அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த 10,000 பேர் 32,000 பேர் போய் சண்டை போட்டால் நாங்கள் தான் ஜெயித்தோன்னு சொல்லுவாங்க. அதனால் 32,000 பேர் போக வேணாம், நான் இன்னும் அதை வடிகட்டுவேன்னு சொல்லி அங்கே போயிட்டு ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. யார் அந்த தண்ணீரை எப்படி குடிக்கிறாங்கன்னு பார்க்குறாரு. அப்போ அதில் எல்லாத்தையும் கழிச்சிட்டு 300 பேரை கத்தர வைக்கிறாரு. 300 பேர். அப்போ அவ்வளோ பெரிய 3 நாடுகளை சேர்ந்த ராஜாக்கள் வராங்க. ஒரு நாட்டுக்கு 100 பேரை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. 100 பேரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 300 பேரை கொண்டு நான் மீதியானரையும் ஆமரைட்ஸையும் 3வது கிழக்கத்திய புத்திரர்களையும் நான் முறியடிப்பேன். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட இவனுக்கு எல்லாரையும் செஞ்சிட்டான், எல்லாரையும் ஒன்றா கூட்டிட்டான். இந்த கிதியோனுக்கு அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. இது எப்படா நடக்க போகுது நினைக்கும் போது கர்த்தர் பார்த்துடுறாரு. அவனுடைய பயத்தை பார்த்தாரு. அவனை சொல்கிறாரு, நேராக மீதியாருடைய பாளையத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இவர் தானே லீடர், இவரே பயந்துடா எல்லாமே அவுட் ஆகிடுமே. அப்புறம் சொல்லிட்டு இந்த கிதியோன் அவனுடைய பாளையத்துக்கு போகிறான். பாளையத்துக்கு போகும்பொழுது அங்கே ஒரு தரிசனத்தை ஒருத்தவன் சொல்லிட்டு இருக்கான், ஒரு சொப்பனத்தை மற்றவன் சொல்கிறான். ஒரு சொப்பனம் சொல்கிறான். என்ன சொல்கிறான், ஒரு வார்கோதுமையுடைய ரொட்டி, அந்த அப்பம் உருண்டு மீதியாவுடைய பாளையத்தை கவிழ்த்து போட்டுச்சு அப்படின்னு அவன் அந்த சொப்பனம் கண்டவன் எழுந்து சொப்பனத்தை சொல்கிறான். சொப்பனத்தை சொன்ன உடனே அப்போ எல்லாத்தையும் எப்படி ஆண்டவர் டைரக்ட் பண்ணுறாரு பாருங்க. இவன் கரெக்டாக வரும்பொழுது அவர் சொப்பனத்தை, இவனுக்கு தைரியம் வர்றதுக்கு அவனை ஆண்டவர் அவனுடைய ஆவியோடு கூட பேசுகிறார். உடனே அவன் என்ன சொல்கிறான், அவன் அப்படியா அப்படின்னு கேட்டு பக்கத்தில் சொல்கிறான், ஐயோ அது வேற யாரும் இல்லைப்பா, அது கிதியோன்றான்னு சொல்கிறான். உடனே கிதியோனுக்கு தைரியம் வந்துடுது. நேரம் என்ன சொல்கிறான், அரைஸ், எழுந்துரு,
ஹalleluya. God has given. ஆமாம், இது மிதியனர்ஸ் into our hand. நம்முடைய கரங்களில் மீதியனர்களை கொடுத்து விட்டார். ஹalleluya. அப்போ அந்த வார்கோதுமையின் அர்த்தம், வார்கோதுமைனா என்ன? கோதுமை இருக்குது, வார்கோதுமைனா சீப் வெரைட்டி, சாதாரண. அப்போ அவர்கள் அந்த வார்த்தை கூட எழுதி வச்சுக்கிறார் பாரு. அப்போ அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்க சின்ன ஜாதி, ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அப்போ தான் சீப். அப்போ நீங்கள் ரேஷனில் அரிசி வாங்குற மாதிரி, ரேஷனில் உங்களுக்கு என்ன பாசுமதி ரைஸாக போடுறாங்க. அதனால் அந்த வார்கோதுமைன்னா சீப் வெரைட்டி. அந்த வார்கோதுமையின் ரத்தம் உருண்டு வந்தது. அது உருண்டு வந்து அதை கவிழ்த்து போட்டுச்சு. அப்படி எவ்வளோ அருமையான தரிசனங்கள், எவ்வளோ திட்டங்கள் பார்த்தீங்களா? எப்படி எடுத்துகிட்டு போகிறார் பாருங்க ஆண்டவர். இப்படியெல்லாம் ஜெயம் கொடுக்குறார். அதனால தான் நம்ம அந்த வேத வசனங்களை நம்ம கேட்கும் பொழுது விசுவாசம் வயர்த்திக்கப்படுது. அப்போ என்ன பண்ண, இல்லை என் தேவன் எனக்கு வெற்றியும் ஜெயத்தையும் கத்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கத்தர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 16ஆம் வசனம் வாசிங்க. அந்த 300 பேரை 3 படைகளாக வகுத்து, அப்போ ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு 100 பேரை வச்சிடறான், 3 பேரை வச்சிடறான். எப்படி கடவுள் பிளான் பண்ணுறாரு பாருங்க. அதுதான் டிட்டர்மினேஷன், அதுதான் தீர்மானங்கள். நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள். நீங்கள் நினைப்பீங்க, இவர் எனக்கு உதவி செய்வார், இவர் செய்வார், அவர் செய்வார், இவர் செய்வார், நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், இந்த லோனை நான் இப்படி கட்டிடுவேன், எனக்கு இங்கேருந்து பணம் வருது, இந்த வீடு இருக்குது, இதை விற்றா இது முடியும். இதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவரே, எனக்கு கடன் பிரச்சனைக்கு கர்த்தர் மாற்றி போடுங்க, எனக்கு வியாதி இருக்குது கர்த்தர் மாற்றி போட்டுருங்க, எனக்கு குடும்ப பிரச்சனைக்கு கர்த்தர் மாற்றி போடுங்க, என் பிள்ளை எனக்கு அடங்கலை கர்த்தர் மாற்றி போட்டுருங்க. இது ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மனுஷனா ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தை, ஒரு கையில் ஒரு எக்காலத்தை கொடுக்கின்றான், வெறும் பானை. பிறகு அந்த பானைக்குள்ளே தீவட்டியை கொடுத்து, அப்போது ஒரு யுத்தத்துக்கு போனால் என்ன வேணும்? ஒரு பயங்கரமான ஆயுதம் உனக்கு வேணும், பிறகு ஷீல்டு வேணும், பிறகு கவசங்கள் வேணும், ஹெல்மெட் வேணும், என்னென்னமோ காரியங்கள். அப்போ தான் யுத்தத்துக்கு போக முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சிம்பிளாக ஒரு பானையை எடுத்துக்கிட்டு யுத்தத்துக்கு போ. சமைக்க போகிறவனுக்கு மாதிரி பானையை எடுத்துக்கிட்டு யுத்தத்துக்கு போகிற, ஒரு தீவட்டியை எடுத்துக்கிட்டு யுத்தத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா ஆண்டவர் தேவன். அப்போது அவருடைய காரியங்கள் நினைச்சு கூட மார்க்க முடியாது. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, என்ன பண்ணு, நேராக போயிட்டு இந்த ஈசாக்க மொரியா மவுண்டனில் பலி செலுத்து. அப்போது அவங்க கேட்குறான், பையன் தீவட்டியை கிருதையாடுங்க. அவன் என்ன சொல்லலாம்? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். சொல்லுங்கள், கர்த்தர் பார்த்துப்பாரு. ஹல்லேலூயா. எனக்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இப்போ தேவன் எல்லாவற்றையும் தேவன் அங்கே செய்கிறதை பார்க்க முடியுது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் வார்த்தைக்கு கர்த்தர்கிட்ட சொல்ற, நீ என்ன சொல்கிறே செய்கிற, வேற மாற்றிலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண, ஓகே தீவட்டியை அந்த இதை எடுத்துக்கிறான். என்னது முதல்ல ஒரு பானை எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் மண்ணினால் உருவாக்குகிறார். இந்த மகிமையை நம்முடைய மட்பாண்டங்களில் நாம் பெற்றிருக்கிறோமேன்னு பவுல் சொல்கிறான். பார்த்தீங்களா? அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பானை. நீங்கள் கண்ணாடியில் போய் நின்று பாருங்கள், உங்கள் பானை மாதிரியே இருப்பீங்க. அப்படியே இருப்பீங்க பாருங்க, அப்படியே மாற்றமே இருக்காது பாருங்க. ஆமாம், பானை மாதிரியே இருப்போம். அது வயசாகும், அது மாதிரியே ஆகிடும் நம்ம. ஆமாம், அப்படியே எல்லாம் சுருங்கிக்கிட்டே வரும் பாருங்க. அது போல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த பானையை எடுத்துக்கொள்ள. அப்போ பானைக்குள்ளே என்ன பண்ணுறாரு? ஒரு தீவட்டியை வைகின்றார். அதை எதை குறிக்கிறது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியார் நம்ம மேல் வரும்பொழுது பலனடைந்து யூதாவிலும் சமேரியாவிலும் சாட்சிகளாக இருப்போம். அந்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது அந்த சீஷர்கள் என்ன பண்ண பலன் கொள்கிறார்கள், அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். அந்த பரிசுத்தாவின் அக்னி என்ன செய்யும்? உங்களை அநேக இடங்களில் கர்த்தர் உங்களை வழி நடத்தி கொண்டு செல்வார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, ஒரு அக்னியை அந்த பானைக்குள்ளே வை, உனக்குள்ளே வச்சுக்கோ, உன் மேலே அக்னி எரிய வேண்டும். ஹல்லேலூயா. இஃப் யூ டோன்ட் எண்ட் வார் வில் எண்ட் அஸ்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் யுத்தத்தை முடிக்கலைன்னா யுத்தம் உங்களை முடிச்சிருமா பாருங்க. இஃப் யூ டோன்ட் எண்ட் வார் வில் எண்ட் அஸ். நீங்கள் யுத்தத்தை முடிக்கலாம், யுத்தம் உங்களை முடிச்சிடணும். அப்போ அந்த யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு யாக்கோபின் தேவன் துணையாய் வர வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்தால் எத்தனை பேர் யுத்தத்தையும் கர்த்தர் மாற்றி எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும்
தப்பி போகிற ஒரு வழியை வச்சுருப்பார். நமக்கு அந்த வழி எப்படின்னு தெரியாது, நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஒன்றுமே இருக்காது. ஆனால் கர்த்தர் ஒரு வழியை வச்சுருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம முழுமையாய் அர்ப்பணிக்கிற காரியம், இதனுடைய திட்டங்கள். அப்போது என்ன பண்ணுறான், மூணாவது காரியம் என்ன பண்ணுறாங்க, அவன்கிட்ட உன்னுடைய எக்காலத்தை எடுத்துக்கோ. எக்காலம். சரி, இந்த மூணுத்தையும் எப்படி அவங்க அந்த யுத்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க சொல்லுங்கள். பானை ஒரு கையில், தீவெட்டி ஒரு கையில், எக்காலம் வந்து முன்னாடியோ பின்னாடியோ. அவங்க இந்த யுத்தத்துக்கு போகிற வேண்டாம், அந்த ஸ்வர்டு வாழை என்ன பண்ணுவான், எப்படி இடுப்பில் கட்டிட்டு போவான், அதுபோல் இடுப்புலையும் கட்டிக்கலாம். பிறகு வந்து அந்த ஷோஃபர் பின்னாடி வச்சுக்கலாம். அந்த இங்கே இந்த பேக் வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகுது பாரு பிள்ளைங்க, ஐடி வேறு பிள்ளைங்களாம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு போய் டிஃபன் பாக்ஸு அது இதுன்னு. ஒரு பொண்ணு ஒரு கேரியரை வச்சுட்டு போகுது. அவன் பார்த்தா குண்டாக தான் இருக்குது, பரவாயில்ல சாப்பிட்டோம். அவங்க அம்மாவுக்கு ஆசை போல இருக்குது. பார்த்தா அது சரியாக ஜிப்பு போடல. நான் காரில் பின்னாடி போகிறேன், அது கேரியர் தான் தெரியுது எனக்கு. ஒரு சமயம் புக்கெல்லாம் வச்சு ஏதோ திங்ஸை வச்சு சின்ன டிஃபன் பாக்ஸ் வச்சே தெரியாது, ஆனால் கேரியர் மாதிரி இருந்துச்சு நீட்டாக. சரி பரவாயில்லம்மா நினச்சிக்கிட்டு சந்தோஷம் நினச்சிக்கிறது. சரி, அப்போது ஆண்டவர் பாருங்கள், இப்போ இந்த கிதியோன் முன்னாடி நிற்கிறான். அந்த நாள் இந்த பிக்சர்னு சொல்லுவாங்க, அந்த வெசலுக்கு பிக்சர்னு சொல்லுவாங்க. சிலது பேர் ரெண்டு பக்கமும் ஹேண்டில் இருக்கும். நீங்கள் மேரியுடைய மரத்தில் பொறுத்திருப்பீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை முள்ளும் போது என்ன பண்ணுவாங்க, நம்மளது மாதிரி ஹேண்டில் இல்லை, நம்மளதெல்லாம் பாத்திரத்தில் நமக்கு ஹேண்டில் இருக்காது. அவங்க இதில் பிக்சர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹேண்டில், அதில் கயிறை கட்டிடுவாங்க. கயிறை கட்டி கொண்டு போயிட்டு கீழே அது மொண்டு மேலே எடுத்துகிட்டு வரும். ரெண்டு பக்கமும் கயிறு கட்ட, சில ஒரு பக்கம் கயிறு கட்டுவாங்க. அதேமாரி மொள்ளும் போதும் அது எடுத்துகிட்டு அப்படியே தூக்கத்துக்கு தகுந்த மாதிரி அது எர்த்தன் வேறுன்னு சொல்லுவாங்க, அது மண் பாத்திரத்தை அப்படி அவங்க வடிவமைச்சிருப்பாங்க. சரின்ட்டு அதை எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், நேராக போகிறான். இன்னொரு பக்கத்தில் தீவெட்டியை பிடிச்சிட்டு போகிறான். ஷோஃபர் அவன் என்ன பண்ணுறான், ஷோஃபரை முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறான். பெருசாக வச்சுருந்தா நம்ம பின்னாடி வைக்க வேண்டும். 3 பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அந்த மீதியனைட்ஸ் எல்லாம் நைட்டு நல்லா தூங்கி இருக்கிறாங்க. அப்போது என்ன இருக்குன்னா, டிட்டர்மினேஷன் அப்படின்னா தீர்மானம். என்ன, அந்த யுத்தத்துக்கு போக வேண்டியும், அந்த யுத்தத்தில் கட்டாயம் ஜெயிக்கணும். ஆனால் ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய திரள் சேனை அவரால் தாண்டி ஜெயிக்க முடியாத சூழ்நிலையில் தேவனை தீர்மானம் எடுப்பதற்கு தேவனிடத்தில் கிதியோன் விட்டு விடுகிறான். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான, நம்மளால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அப்படி என்ன பண்ணணும், ஆண்டவரே நீர் ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க. எனக்கு நான் உங்களோட சொல்லியிருக்கேன் பாருங்கள், சப் இன்ஸ்பெக்டருக்கு எங்கள் அப்பா கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்தார். இது ரன்னிங் ரேஸு, அது இது வந்து ஹைட்டு கீட்டு எல்லாம் பார்த்தா எனக்கு ஃபுல்லாக பாஸ் ஆகி போச்சு. பாஸ் ஆகிட்டு. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உமக்கு சித்தமான, எங்கள் அப்பா பாருங்கள் எனக்கு ஊழியத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு சொல்லிவிட்டு எப்படியாவது, அவருக்கு என்ன ஆசை, நான் ஐபிஎஸ் எழுதி கமிஷனர் ஆகணும். அவர் இன்ஸ்பெக்டரோட நின்று போச்சு, அவர் படிப்புக்கு அவ்வளோதான் கொடுப்பாங்க. நான் நிறையா படித்ததுனால எனக்கு வந்து கமிஷனர் ஆகணும், பெரிய ஐஜி ஆகணும், அவருடைய ஆசை. தப்பு இல்லை. ஒரு பக்கம் ஊழியக்காரன் ஆகணும். அது பாருங்கள், கர்த்தரோட கிருபை பாருங்கள். அவர் அதெல்லாம் மறந்துட்டு படித்து முடித்தவொடனே அவர் நினச்சார் நான் எஸ்எல்சியோட ஃபெயில் ஆகணும்னு நினச்சார் பொழுது, அதனால் ஊழியத்துக்கு வந்து நினச்சா தெரில. ஆனால் கடவுள் என்ன செய்தார் தெரியுமா, அவ்வளோ பேர் இன்டர்வியூ எடுத்த அந்த இன்டர்வியூ கர்த்தர் ஒரு இது வந்து கரப்ஷன் நடந்தது டோட்டலாக. அப்படியே அவ்வளோ இன்டர்வியூ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்து கரப்ஷன் நடந்ததுனால இது செல்லுபடி ஆகாதுன்னு பேப்பரில் வந்துடுச்சு பாருங்கள். ஏன் ஒருத்தவனுக்காக அத்தனை பேர் இன்ஸ்பெக்டர் வேலையும் போச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய கடவுள் பார்த்தீங்களா, உங்கள் முன்னாடி நிற்கணுன்றதுக்காக இவ்வளோலாம் செஞ்சுருக்காரு. அதுதான் ஒரு பெரிய கொடுமை. ஹல்லேலூயா. உங்கள் முன்னாடி வந்து நிற்கணும், வந்து உங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் இந்த கமிஷனை வேற வேணா ஐபிஎஸ் அதெல்லாம் நான் சொல்கிறேன். நானாவது ஆகலை, நீங்களாவது ஆகுங்க. கமல் சொன்னது பாரு, அப்பா தரிசனம் கரெக்ட் தான். ஏன்னா நான் அவளை அட்லீஸ்ட் நீங்களாவது ஐஏஎஸ் ஆகுங்க, ஐபிஎஸ் ஆகுங்க. நம்ம சர்ச்சில் ஒரு ஐஏஎஸ் வரட்டுமே, நம்ம சர்ச்சில் ஒரு ஐபிஎஸ் வரட்டுமே, ஒரு 100 அட்வொகேட்டுகள் வரட்டுமே. ஹல்லேலூயா. அந்த தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ இவன் என்ன செய்கிறான், அப்போ தான் ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விடுகிறான். நம்ம செய்ய வேண்டிய காரியம் எந்த சூழ்நிலை, ஆண்டவரை நீர் செய்யும், உம்மை சித்தமானது நீர் செய்யும், நீர் செய்யும், நீர் செய்யும். நான் இதுதான் ஆண்டவர். அதனால தான் இந்த செய்தியை கொடுத்தார் பொழுது இந்த மனசில் என்ன இருக்கோ அதான் செய்தியாக வருது. இது முன்னாடியே ஒரு தடவை நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னா இந்த மாதிரி டைரெக்ஷன் நம்ம இந்த செய்தியை எடுக்கல, வேறு டைரெக்ஷனில் எடுத்தால் அப்போ ஆண்டவர் தேவன் என்ப டிட்டர்மினேஷன் மிக முக்கியம். சரி, இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் 1:28 அழகான காரியங்களை பார்க்குறான். ஒருத்தனை கர்த்தரை அழைக்கும் பொழுது அவனை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் 26 26
எப்படி எனில் சகோதரரே பிரதரன் அப்படி கேக்குற மாதிரி, சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எதுக்காக அழைக்கப்பட்டீங்களும் ஒரு நிமிஷம் பாருங்க. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்புக்கென்று அழைத்திருக்கிறார். மூப்பர்களை ஆண்டவர் கம்யூன் கொடுக்க அழைச்சிருக்கிறார். வாலண்டியர்ஸ் ஆண்டவர் உங்களை அநேகர அழகாக வந்து நடத்தும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கார். ஒரு சில பேர் இன்றைக்கு மினிஸ்ட்ரி போயிட்டு வந்தீங்க, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போட்டிருக்கீங்க. அந்த அழைப்பை பாருங்க. உங்களுக்கு என்ன அழைப்பு கொடுத்திருந்த அழைப்பை நீங்கள் பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. அப்ப நம்ம சர்ச்சில் யாராவது ஐஏஎஸ் இருக்கீங்களா? மாம்சத்து ஞானிகள் எல்லாம் விஸ்டம் நிறைய படித்தவங்க இல்லை. ஐஏஎஸ் யாராவது ஐபிஎஸ் இருக்கீங்களா? இல்லை. டாக்டர் இருக்கீங்களா? நம்ம சர்ச்சில் 3 டாக்டருங்க வராங்க. 2 டாக்டருங்க வந்து பிஹெச்டி வாங்கினவங்க. ஒரு டாக்டர் ரியல் டாக்டர், ஸ்டெத்தஸ்கோப்லாம் வச்சுருப்பாங்களே அந்த டாக்டர். அந்த டாக்டர் ரொம்ப நாள் ஆசை. ஆண்டவரே நம்ம சர்ச்சில் எத்தனையோ நாள் 2-3 டாக்டர் தாங்க போயிட்டாங்க. இப்போ டாக்டரே இல்லைன்னு ஒரு நாள் நினச்சேன். இப்போ புதுசாக ஒரு டாக்டரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. யாருன்னு சொல்ல மாட்டேன். சரி, அழைப்பு பாருங்கள். மாம்சத்தின்படி அவர்கள் ஞானிகள். அவர் அழைத்த அழைப்பில் ஞானிகளை தேவன் ரொம்ப படித்தவங்க தான் வரணும்னு சொல்லி அவர் விரும்பல. 2வது வல்லவர்கள் அநேகர் இல்லை. யாராவது மைக் டைசன் இருக்கீங்களா? முகமது அலி யாராவது இருக்கீங்களா? இல்லைன்னா ப்ரூஸ்லி இருக்கீங்களா? யாரும் ப்ரூஸ்லி இல்லை. இல்லை, யாருமே கிடையாது. இந்த கோல்டு மெடலிஸ்ட் யாராவது இருக்கீங்களா? யாராவது ஒலிம்பிக்கில் பேரா ஒலிம்பிக்கில் ஆள் பாருங்க. நம்ம ஆளுங்க நிறையா கோல்டு மெடல் வராங்க. ஆனால் வந்து ஒரிஜினல் ஒலிம்பிக்கில் ஒருத்தனும் கோல்டு மெடல் வாங்கலை. ஏன்னா அப்படி என்ன நினச்சேன், நான் நேற்று போனவான்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னடா இது பேரா ஒலிம்பிக்ஸில் வந்து ஹேண்டிகேப்டு ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கோல்டு மெடல் வராங்க. நம்ம ஆளுங்க 140 கோடி மக்கள் தொகையில் ஒரு கோல்டு மெடல் வாங்கணும்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அங்கே அது மாதிரி ஃபிசிக்கலி ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்காங்க, இங்கே தான்டா ஜாஸ்தியாக இருக்காங்க. அதுபோல் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுற அவங்களுக்கும் ஆண்டவர் அப்படி கூட கர்த்தர் செய்யலை. சரி, பெரிய வல்லவர்கள் இல்லை, நல்லவர்கள் நீங்கள் இருக்கீங்க. சரி, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பிரபுக்கள் அநேகர் இல்லை. பிரபுக்கள் என்ன? செல்வந்தர்கள், நோபல் பீப்புள் சொல்லுவாங்க பாரு, வெல்தி பீப்புள். அப்போ ரிச் பீப்புள் ஆண்டவர் யாரும் இல்லை. யாராவது ரோல்ஸ் ராய்ஸில் வரீங்களா நம்ம சர்ச்சுக்கு? மேபக் இல்லை, லெம்போகனி, ஃபெராரி ஒன்றுமே இல்லை. ஐயோ, ஆக்டிவா. God is activating you. Activa, very good.